நாங்கள் தீர்வு வாங்குறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க. நாங்கள் அதுக்கு பதில் சொல்றோம். யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இங்கே கூட பேசுகின்ற பொழுது சிஏ பற்றி பேசினார்கள். நான் முதலமைச்சராக இருந்தேன். எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 4 பேர் தாங்க அதிகம், 4 பேர் அதிகம். அந்த 4.5 ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த உருவாக்கி அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சகித்துக் கொண்டிருந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை உறுதிபட நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். வணக்கம், இது கேள்விக்களம், மக்களின் மேடை. குடியுரிமை சட்டத்தை தீவிரமாக எதிர்க்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இது ஒரு புறம் இருக்க, திடீரென சிஏஏ எதிர்ப்பில் களமிறங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 2020 அவர் என்டிஏ கூட்டணியில் இருந்த பொழுது அவர் எடுத்த நிலைப்பாடும் பேச்சும் தற்போது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல கூட்டணியிலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடும் தான் தற்போது இந்த கேள்விக்களத்தின் பேசு பொருளாகி இருக்கிறது. கூட்டணி கணக்கை மனதில் வைத்து காய் நகர்த்தப்படுகிறதா, இதில் அரசியல் இருக்கிறதா என்கின்ற பொருளில் தான் நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். எழுத்தாளர் ராம்கி அவர்களை வரவேற்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த லெனின் அவர்களை விவாதத்திற்கு வரவேற்கிறோம். அதே போல அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களை வரவேற்கிறோம். அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர் அவர்களையும் வரவேற்கிறோம். அதே போல அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்களையும் வரவேற்கிறோம். முதல்ல திரு சூர்யா சேவியர் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். 2020 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, யாருக்கு இதனால என்ன பாதிப்பு வந்துருச்சு, எந்த சிறுபான்மையினர் இந்த சிஏஏ சட்டத்தினால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்களையும் பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சிஏஏ பொறுத்த மட்டிலும் நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவளிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டம் வெற்றி பெற்றிருக்காது. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி அவர்கள் இடையில இப்போ அவங்க பாஜகவோடு நாங்கள் கூட்டணியில் இல்லை என்று அறிவித்ததற்கு பின்னாடி கூட்டணி தர்மத்திற்காக சிஏஏவை ஆதரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று அவர் பேசினார். கூட்டணி தர்மம் என்று சொன்னால் அன்றைக்கு இந்தியாவில் பாஜகவோடு கூட்டணி வைத்து அதிமுக எல்லோரும் போட்டியிட்டார்கள். ஆனால் அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடமே வழங்கப்படவில்லை. அப்புறம் என்ன கூட்டணி? அமைச்சரவை அவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாங்க. கூட்டணின்னு சொல்லியிருந்தால் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அவர்கள் அமைச்சரவையில் பொறுப்பு கொடுத்தார்கள். ஆனால் ஏன் அமைச்சரவையில் அதிமுகவை இடம்பெற செய்யவில்லை? அப்போ அது குறித்து பேசவே இல்லை. அப்போ கூட்டணி என்பது தேர்தலோடு கூட்டணி முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி அதை KP முனுசாமி சொல்கிறார், கூட்டணி என்பது தேர்தலோடு முடிஞ்சு போச்சு, அதற்கடுத்து எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, அப்புறம் எப்படி நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக வாக்களித்தோம் என்று எடப்பாடி சொல்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் இவர்கள் தமிழ்நாட்டில் மக்களை ஒரு ஏமாற்றக்கூடிய செயல். மாறாக அந்த நேரத்தில் மோடிக்கு விஞ்சி நிற்கும் அடிமை யார், OPS-ஆ EPS-ஆ என்று தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்து கொண்டிருந்தது. ஆக இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய அல்லது இந்திய மக்களுடைய சிஏஏ சட்டம் அப்படிங்கிறது கொந்தளிப்பான ஒரு மனநிலை. அதை அதற்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம். கொரோனா அதை நிறுத்தி வைத்து விட்டு சென்று விட்டது. அப்போ அதற்கு பின்னாடி நீங்கள் எல்லாரும் பாகிஸ்தானுக்கு போங்க, ஐரோப்பாவுக்கு போங்க அப்படின்னாங்க. கொரோனா பக்கத்து தெருவுக்கு கூட ஆளை போக விடாமல் நிப்பாட்டி வச்சிருச்சு. ஆனால் அதற்கு பின்னாடி இப்போது இவர்கள் இதை பேசுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அந்த வாக்கு வங்கிகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முறையில் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து 17 மாநிலங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறது. எந்த ஒரு மாநிலத்திலும் அவர்கள் உள்ளே சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு அதை கிளப்பி விடுவதன் மூலமாக ஒரு வாக்கு வங்கிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயலையும் இவர் எதிர்த்து பேசுவதால் ஏற்கனவே சிறுபான்மை மக்களை வாக்குகளை கவர்வதற்காக அதிமுக கழட்டிவிடப்பட்டது என்ற, பாஜகவால் அதிமுக கழட்டிவிடப்பட்டிருக்கிறது என்ற அந்த விமர்சனத்திற்கு, அந்த கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதானே ஒழிய, சிஏஏ சட்டத்தை இந்திய மண்ணில் அந்த மோசமான சட்டத்தை இந்திய மக்களே கொந்தளித்து, அதில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது மாத்திரமெல்லாம் கிடையாது, ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை சேர்க்க முடியாது என்று சொன்னார்கள். ஏன்னா ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிறவங்களை சேர்ப்பாங்க, எல்லா ஊர்லையும் சேர்ப்பாங்க, இந்த இருக்கிற இலங்கையிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை கிடையாது என்று மறுத்தார்கள். ஆக இப்படியெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாஜக எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு அதிமுக முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்துவிட்டு, இன்றைக்கு பாஜக அதை வைத்து ஒரு
வாக்கு வங்கிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய செயலை செய்கிற பொழுது அதையும் போற போக்கில் மலிப்பிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது அப்படிங்கிறது வந்து பொருத்தமற்ற ஒரு செயல். இந்த சட்டம் வாக்களிக்கும் போது இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தது அதிமுகவின் வாக்குகள் தான். அதிமுக பாமக வாக்குகள் இல்லாவிட்டால் சட்டமே செல்லாமல் போயிருக்கும். அப்படியெல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு வந்து மக்களிடம் பேசும்போது மக்கள் அதை நம்ப மாட்டார்கள், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் தான் அந்த சட்டம். நீ அந்த சட்டத்தை பற்றி ஏராளமான விவாதங்கள், விமர்சனங்கள், அது சரியா தவறா என்பதெல்லாம் ஓராண்டு காலங்கள் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. அந்த சட்டம் இந்திய நாட்டிற்கு பொருந்தாதது. இப்போ நீங்கள் எப்படி விவசாய மசோதா பொருந்தாது என்று சொல்லி விவசாயிகள் எப்படி டெல்லியில் மிகப்பெரிய அளவிற்கு பேரணிகள் நடத்தி இப்போ வந்து இவங்க இஸ்லாமியர்களை தூண்டி விடுகிறார்கள். இஸ்லாமியர்கள் ரோட்டுக்கு இறங்குகிற பொழுது இந்துக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைஸ் ஆவாங்க என்ற ஒரு அரசியல் ஒரு கன்னிங்னஸ், அந்த கன்னிங்னஸில் தான் இந்த வார்த்தைகள் இப்போது வெளிவர துவங்கி இருக்கிறது. ராமர் கோயிலை திறந்ததன் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய வாக்குகள் கிடைக்காது என்பதை அறிந்து கொண்ட பாஜக இப்போ ஞானபாபி மசூதிக்கு சென்றிருக்கிறார்கள், சிஏஏ சட்டம் என்று பேச துவங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுவது என்ற பாஜகவினுடைய அந்த நடவடிக்கைக்கு அதிமுக இன்றளவும் ஆதரவாக இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே, கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தாலும் சிறுபான்மையினர் வாக்கை பிரித்து வாக்கு வாங்குவதற்கான ஏற்பாடுகள்ல தான் இந்த நாடகமெல்லாம் நடக்குதுங்கிற உங்க பார்வையை வைக்கிறீங்க. திரு லெனின், உங்களுடைய பார்வை என்ன? அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு மிக மோசமான பாசிசத்தினுடைய இந்திய வெளிப்பாடு. 1935 ஹிட்லர் இதே சட்டத்தை தான் அங்கே கொண்டு வந்தார். யார் உண்மையான ஜெர்மனியன், யார் ஆரியன், யார் ஆரியன் அல்லாதவன் என்பதை காட்டுகிற ஒன்றாகத்தான் வந்தது. ஆரம்பத்தில் இவர்கள் சொன்ன அதே கருத்தை தான் அங்கே சொன்னார்கள், ஜெர்மனியர்களுக்கு பிரச்சனை இல்லை என்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு நடந்த சம்பவம் 40 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். மிக மோசமான முறையில் கேஸ் சேம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த படுகொலைகள்லாம் அங்கே இதில் தான் விளைந்தது. இதே தான் இத்தாலியிலையும் கொண்டு வரப்பட்டது. இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் வலதுசாரி பாசிச சக்திகள் அந்த நாட்டு உள்நாட்டு மக்களையே பிரித்தாண்டு ஒரு எதிரியை கற்பிதமாக உருவாக்கி அந்த எதிரிகளுக்கு எதிராக மக்களை எல்லாம் அரவணைக்கிறோம் என்கிற பெயரிலே தான் இந்த சட்டங்களே வருகிறது. அப்படித்தான் இங்கே வருகிறது. இந்தியாவில் குடியுரிமை பிரச்சனை இல்லை. 1947 மிக தெளிவாக நாம் குடியுரிமை பற்றி வகுத்துட்டோம். நாடு பிளவுபட்ட போது பாகிஸ்தான் என்றும் இந்தியா என்றும் பிளவுபட்ட போது அந்த 2 ஆண்டு காலம் நீட்டிப்பு கொடுத்து யாரெல்லாம் அங்கேருந்து ரீபேட்ரியேட் ஆகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சலுகை செய்து அவங்களெல்லாம் பண்ணிட்டோம். அதில் மதம் என்பதே பேச்சில் இல்லை. யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம குடியுரிமை இந்த ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு வரும்பொழுது அதுல மதத்தை வைத்து உலகத்தில் எங்கேயுமே ரெஃப்யூஜிஸ்ல மதம் கிடையாது. முதல் முறையாக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் தான் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்துக்கள் வரலாம், பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் வரலாம், ஜைன மதத்தை சார்ந்தவர்கள், சீக்கியர்கள் வரலாம், ஆனால் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது. பாகிஸ்தான்லேருந்து எல்லாரும் வரலாம். இஸ்லாமியர்களையே சில இஸ்லாமிய பகுதியினர் அங்கே யுஎன்னுடைய டெக்ளரேஷன்ல கூட இல்ல. யுஎன் டெக்ளரேஷன் ரொம்ப மனித இது. அதனால தான் ஐரோப்பிய ஒன்றிய 8 நாடுகள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து காத்திரமாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது, எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறது. அமெரிக்காவில் மத சுதந்திரத்துக்கான அமைப்பு ஒன்று இருக்கிறது, அதுவும் இதை எதிர்க்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு மோசமான மக்களை மத ரீதியாக பிரித்தாளுகிற ஒரு சட்டம் முன் எப்போதும் வந்ததில்லை. இந்தியாவில் வந்திருக்கிறது என்பதுதான். இப்போ நீங்கள் அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இங்கே குடியுரிமை யாருனாலும் இங்கே வந்து குடியுரிமை பெறலாம். 7 ஆண்டு காலம் தங்கிட்டாங்கன்னா நம்ம முறைப்படி திருமணத்தின் மூலம் குடியுரிமை இருக்குது. இயற்கையான குடியுரிமை என்பதை விட திருமணத்தின் மூலம் பாகிஸ்தான் பெண்ணை ஒரு இந்திய இளைஞன் திருமணம் செய்து கொண்டால் அவனை குடியுரிமை பெறலாம். ஆனால் அதற்கான ஃபீஸ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நிறைய ஆமா, அதற்கான ஃபீஸ் அதிகமாகிட்டாங்க. இஸ்லாமியர்கள் என்று இங்கே வருகிற போது அதற்கான ஃபீஸ் கூட அதிகமாகிடுச்சு. மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் வர்ற போது கம்மியா இருக்கு. ஆர்டிகல் 14க்கு எகெயின்ஸ்டா இருக்கு ஈக்குவாலிட்டி. நிச்சயமா. அது மட்டுமல்ல, நம்ம இலங்கையிலிருந்து தமிழர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, அகதிகளாகத்தான் இருக்கிறார்கள். இன்று வரை அவங்க வந்து குடியுரிமை கேட்டு போராடி கொண்டே இருக்கிறார்கள். அவர் குடியுரிமை வழங்கல. இந்துக்களாக இருந்தாலும் இலங்கையிலிருந்து வந்தால் இந்துக்களுக்கும் குடியுரிமை இல்லை. கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்க இதுல பக்கத்தில் இருக்கிற சிக்கிம், மேகாலயா, அடுத்த நாடு பூட்டான்ல இருந்து வந்தால் கிறிஸ்தவர்கள் வந்தால் கூட அவங்களுக்கு கிடையாது. அகதிகள் அவர்களே வந்து அங்க வாழ்வாதாரம் இழந்து வாழக்கூடிய சூழல் இருந்து தான் வர்றாங்க. அதுல என்ன மதம் பார்க்க வேண்டியது இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் வாதமா இருந்தாலும், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கும் பொழுது தமிழ் மண்ணில் பிறந்த யாருக்கும் இந்த சட்டத்தினால எந்த பாதிப்பு வரப்போறது இல்லை, சிறுபான்மையினருக்கு வந்து பாதிப்பு இருந்தா
சொல்லுங்க, அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ சொல்லும் பொழுது அன்றைக்கே நாங்கள் வந்து சொன்னோம், இலங்கையில் இருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு சிறுபான்மையினருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட அனுமதி அளிக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னோம் அப்படிங்கிற சொல்றாரு. இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இது வந்து எதை உணர்த்துது? இல்லை இப்போ ஏதாவது ஞானம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது ஞானம் வரல, தேர்தலுக்கான ஒரு நாடகமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதே எடப்பாடியார் இதில் உறுதியாக இருந்திருந்தால் இந்த 11 வாக்குகள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாக்குகள் இருக்குல்ல, இது மட்டும் பாஜகவிற்கு அன்றைக்கு செல்லவில்லை என்றால் இந்த சட்டமாக ஆயிருக்காது. அதான் உண்மை. அப்போ அந்த நேரத்தில் ஆதரித்து விட்டார்கள். ஆதரித்து இந்த மிக மோசமான சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான வாக்களிப்பிலே அவர்கள் அந்த பக்கம் நின்றுவிட்டு இப்போது சொல்கிறார்கள் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் 2020 இருக்கிற அவருடைய நேர்காணலே பார்க்க முடியும். இந்த சட்டத்திற்கு உடந்தையாக இன்னும் சொல்லப்போனால் இந்த சட்டத்தை ஆதரித்து எப்படியெல்லாம் பேசினார் என்பது நமக்கு தெரியும். எனவே இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது சிறுபான்மையின மக்களினுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக அவர் தன்னுடைய நாக்கை பிரட்டி பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் அதை கூட வரவேற்கிறோம். ஏன்னா குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் மக்களை மத ரீதியாக கூறு போடுகிறது. அந்த கூறுகட்ட சட்டத்தை இந்தியாவில் அரங்கேற்றக்கூடாது என்பதுதான் நம்ம தமிழக முதல்வருடைய எண்ணமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை தெளிவாக்கி இருக்கிறார். எனவே அந்த வகையில் பார்க்கிற போது எடப்பாடி அவர்கள் காலம் கடந்து இந்த நிலைக்கு வந்தாலும், அவருடைய சொந்த அரசியல் நலனுக்காக இந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் மத பிளவை ஏற்படுத்துகிற ஒரு சட்டமாக இருக்கிறது. மத ரீதியாக மக்களை பிரித்தாளுகிற ஒன்றாக இருக்கிறது. அந்த சூழ்ச்சியை காலம் கடந்தாவது நீங்கள் புரிந்து கொண்டீர்களே, அதற்காக நான் வரவேற்கிறேன். என்னன்னா ஒரு வெளிப்படையான அரசியல், மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அறியாமல் தெரியாமல் செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு மக்களிடம் அவர் பேசினா ஆட்சேபனை இல்லை. அதற்கு மாறாக இப்போது நாங்கள் அப்பவே செஞ்சோம், இல்ல அப்பவே நாங்க சட்டமன்றத்துல பேசி இருக்கிறோம், சிறுபான்மையினருக்கு தமிழர்களுக்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி இந்த சட்டம் இருந்ததுன்னா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், நாங்க அப்பவே பேசியிருக்கோம்னு சொல்றாரு. சும்மா இருந்துகிட்டு சும்மா இருக்க மாட்டோம்னு பேசி என்ன பிரயோஜனம்? சும்மா தானே இருந்தாரு. பேசுனா அதாவது வாக்குல வந்து நீங்க தெரிவிச்சிருந்திருக்கணும் நாடாளுமன்றத்துல. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, இலங்கையில இருந்து தமிழர்கள் இங்க அகதிகளா இருக்காங்களா, அவங்க இரட்டை தங்களுக்கான இரட்டை குடியுரிமை வேண்டும்னு ரொம்ப காலமா போராடி இருக்காங்கல்ல. இது தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் தானே. இதை அவர் உள்துறை அமைச்சருக்கோ அல்லது பாரத பிரதமர் அவர் அழைத்த அவருடைய முன்னாள் நண்பருக்கோ அது வந்து ஒரு மாநில அரசினுடைய முனைப்புல பண்ண முடியுமா? இரட்டை குடியுரிமைங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல இல்லையா? இல்ல, நீங்க கூட்டணி ஆட்சியில இருந்தீங்களா, அந்த கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, அப்ப நீங்க உங்களுக்கு மாரல் ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல இதை சொல்வதற்கு. அதை ஏன் நீங்க சொல்ல கூட இல்லையேன்றீங்க. அது சொல்லக்கூடவே இல்லையே நீங்க. அதற்கு மாறாக எந்த இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பில்லை என்றுதானே உங்க ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அப்போ இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பில்லை, யாருக்கும் பாதிப்பில்லை, தமிழ்நாட்டில் ஒருத்தரை பாதிப்பா என்கிட்ட காட்டுங்கன்னாரு. ஆனால் என்ன, முன்னாள் ஜனாதிபதி அவங்க குடும்பத்துக்கே அசாமை சார்ந்த அந்த குடும்பத்தில் அவர் குடும்பத்துக்கே குடியுரிமை வரலைங்கிற செய்திகள் வந்துச்சு. அப்போ குடியுரிமை திருத்த சட்டம் வந்து அதில் குடியுரிமை மறுக்கப்பட்டால் என்ன விஷயம்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் பாதிப்பார்கள். இப்போ நான் சொல்லலாம், எங்கள் அப்பாவுடைய அப்பா அவருடைய அப்பாவுடைய இதை நான் எப்படி கொண்டு வந்து நிரூபிக்க முடியும்? இப்போ குடியுரிமை என்பது இவர்கள் வேண்டுமென்றே இதை கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு இறுக்கத்தை சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மத ரீதியான பிளவை ஏற்படுத்துவதற்கான முயற்சி எடுத்தார்கள். அதான் உண்மை. நீங்கள் அஸ்ஸாம்லேயோ மற்ற இடங்கள்லையோ வடகிழக்கு மாகாணங்கள்லையோ இந்த பிரச்சனை வந்தபோது பற்றி எரிந்தது என்ன காரணம்? பழங்குடி மக்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்கள்ட்ட நிலம் இல்லை, உறுதியான வீடுகள் இல்லை, அங்கங்கே போய் குடிசை போட்டு வாழ்வார்கள். இதெல்லாம் பிரச்சனையாக இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கக்கூடிய மாநிலங்களான மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களே இன்னைக்கு மம்தா பானர்ஜி எல்லாம் நாங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாநிலமே இப்படிதான் சொல்றாங்க. ஸோ மத்திய அரசு தான் இதில் தீவிரம் காட்டுதுன்றீங்க? நிச்சயமா மத்திய அரசு அதனுடைய பிளவு மத வெறி அரசியலுக்காக இதை தீவிரம் காட்டி செய்தது. எப்படி ஹிட்லர் அங்கே ஒரு பாசிசத்தினுடைய மிக மோசமான தன்மையோடு அழித்தொழிப்பு நடவடிக்கைக்காக அங்கே குடியுரிமை திருத்த சட்டத்தை 1935 கொண்டு வந்து யூதர்களை நரவேட்டையாடினாரோ, அதை போலவே இந்தியாவில் இஸ்லாமியர்களை இதர சிறுபான்மையினரை நரவேட்டையாடுவதற்கான ஒரு முயற்சி தான் இதில் கொண்டு வந்தார்கள். அந்த முனைப்பு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம். அது என்னன்னா, இஸ்லாமியர்கள் மட்டும் போராடல, இந்துக்கள் போராடினார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் நினைவுபடுத்துகிறேன், டெல்லியில மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் JNU மாணவர்கள் அதற்காக தான் போரிட்டார்கள். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் மக்களை பிளவுபடுத்துகிற சட்டம். அதே போல டெல்லி யூனிவர்சிட்டியில் போராடினார்கள், முஸ்லீம் அலிகார் யூனிவர்சிட்டியில் போராடினாங்க. அப்போ பல்கலைக்கழகங்கள் இருக்கிற இடமெல்லாம் இதை எதிர்த்து போராடுகிற களமாக மாற்றப்பட்ட பிறகுதான் அரசு அதில் பின்வாங்கி அப்படியே அமைதி காத்தது.
ஆனால் அந்த சட்டத்தை வாபஸ் பெறலை, அமைதி காத்தது. அப்புறம் என்ஆர்சி என்றார்கள், ரிஜிஸ்ட்ரியை நாங்கள் பண்ணுவோம், நேஷனல் ரிஜிஸ்ட்ரியில் கொண்டு வருவோம். இது அதை விட கொடூரமான ஒன்று. சரி, ஓகே. இப்படி சிஏஏ என்பது மட்டுமல்ல, அதற்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வருகிற போது மிக மோசமாக இருந்தது. மக்கள் மத்தியில் வந்த இந்த கடும் எதிர்ப்புக்கு பிறகுதான் அதில் அமைதி காத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையை தவிர எடப்பாடி போன்றவர்கள் சொல்கிற அந்த கருத்துக்காக அவர்கள் அமைதி காக்கவில்லை. நிச்சயமாக மக்களின் எதிர்ப்புனால அது அமைதி காக்கப்பட்டிருக்கின்றீங்க. திரு ராம்கி, உங்களுடைய பார்வை என்ன? இப்போ அகதிகளாக வர்றாங்க, ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து உள்ள வராங்கன்னா அவங்க எல்லாருமே ரெஃப்யூஜிஸ் தானே. அதில் மதத்தை வைத்து பார்ப்பதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதில் எத்தனிக் அடிப்படையில் பார்க்கும்போது இலங்கை தமிழர்கள் கூட தான் அதில் பாதிக்கப்படுறாங்க. அப்பெல்லாம் குரல் கொடுக்காத அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே ஓட்டு போட்டு இந்த சட்டத்துக்கு எதிராக அப்போ அவங்க நிலைப்பாட்டை தெரிவிச்சிருந்துருக்கணும். அதையெல்லாம் பண்ணாமல் இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் இது போல் பேசினா அது எடுபடுமா? சிறுபான்மையினர் முதல்ல அதை நம்புவாங்களா? முதல்ல இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தோட அப்ஜெக்டிவ், ஒரு நோக்கம் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வருகிறவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது அப்படிங்கிற அந்த அப்ஜெக்டிவ்ல இவங்க ஆரம்பிக்கவே இல்லை. இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ங்கிறது வேற. நிஜமாவே நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு தஞ்சம் அடைய நினைக்கிற அகதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். நீங்கள் இலங்கை அகதிகள் வந்தாங்கன்னா தமிழர்கள் அங்கே ஒரு விதமான சூழல் இருந்ததுனால இங்கே வந்தாங்க. பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அது வெவ்வேறு இந்த சிக்கல் அந்த நேரத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை வந்தாங்க. பொதுவாகவே சாதாரணமாக அண்டை நாடுகளாகட்டும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியவர்கள்ங்கிறது குறைவு தான். ஏன்னா மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் இதை விட நம்ம விட வளர்ச்சி அடைந்த குறைவு. எண்ணிக்கையிலே பார்த்தீங்கன்னா 7000 10,000 ரொம்ப குறைவு. அதை நீங்க அதுல ஏன் பாகுபடுத்தணும்? அதுதான் நீங்க ஏன் இஸ்லாமியர்கள் அப்படி பிரிச்சு ஏன் பார்க்கணும்? ஆமா, அது நிச்சயமா. அதாவது அதனால தான் நம்ம அந்த சட்டத்தோடைய அப்ஜெக்டிவ் அது இல்லை. ஆனால் இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டுன்னா அண்டை நாடுகளில் உள்ள சிறுபான்மையினர்கள், அண்டை நாடுகள்லாம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இங்கெல்லாமே சிறுபான்மையர்னு சொன்னாலே அது இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தான். அந்த சிறுபான்மையர்ல இந்துக்கள் வருவாங்க, பௌத்தர்கள் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. பர்மாவுல அகமதியா இஸ்லாமியர்கள் வந்தாங்க அகதிகளாக. சட்டப்படி அவங்கள பொதுவாக சிறுபான்மையினர் அது அப்படிதான் சொல்லுது. அது இந்துக்கள் மட்டும் நிச்சயமா இது ஒரு டிபேட்டபிள் தான். அதாவது நீங்க ஏன் மதத்தின் ஒரு தேசத்திற்கு ஒரு சூழல் மாறும் சார். இப்போ ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களை எதிர்த்து அதே முஸ்லிம் மக்கள் வெளியேறினாங்க. அவர்கள் எல்லாருமே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் சொல்ல முடியாது. ஒரு நாட்டினுடைய அரசியல் சூழல் மாறும். மியான்மருடைய சூழல் வேற. சோ அப்படி இருக்கும் பொழுது அகதிகள்னா அகதிகள் தானே. நம்ம ஒரு உலகத்துக்கே போராட்டம் பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அண்டை இந்த மாநிலங்களிலே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்வை வித்தியாசப்படும். நீங்க இந்த இந்திய குடியுரிமை சட்டத்தை பற்றின அதை ஒரு பார்வைங்கிறது மேற்கு வங்கத்திலையும் சரி மற்ற எல்லையோர மாநிலங்கள்லாம் வேறு விதமாக இருக்கும். நம்ம அதாவது என்னென்னா இது தவறு தான். அதாவது மதத்தின் பெயரால் ஒரு இன்னார் இந்த ரிலீஜியன்கிற மாதிரி உலகத்தில் எந்த சட்டமுமே இல்லை. ஆனால் இந்த பாஜக அரசு கொண்டு வருகிறது சிறுபான்மைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறதுக்காக. சிறுபான்மைனா வெளிநாடுகளை சிறுபான்மைகள், நம்ம நாட்டில் உள்ள சிறுபான்மை பற்றி சொல்லலை, வெளிநாடுலேருந்து வர்ற சிறுபான்மைகளை நாங்கள் பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி தான் அது சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் இதில் என்னென்னா இதில் ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருந்த காரணத்தினால தான் 4 ஆண்டுகளாக அதை பற்றின பேச்சே இல்லை. நீங்கள் என்றைக்கு 2019 போராட்டங்களும் சரி, ஜனவரி அதுக்கப்புறம் நிறுத்தப்பட்ட போராட்டங்கள் அதை பற்றி பேச்சே இல்லை. இது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த எலெக்ஷன் வரப்போது அந்த பேச்சு வருது இல்ல, பேச்சு வருது. அதுதான் பாஜகவுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மை. என்னன்னா யாரோ ஒரு இல்ல இந்து வாக்குகளை வாங்குவதற்கான ஒரு இல்ல அப்படிலாம் ஒரு அதாவது தேசிய அளவுல ஒரு பெரிய அஜெண்டா இருக்குன்னு நான் பார்க்கல. ஆனா நம்ம மேற்கு வங்கத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் சாந்தனு தாக்கர்னு சொல்லிட்டு இன்னொரு அமைச்சரும் அவர் பொதுக்கூட்ட மேடையில் சொல்றார். அதாவது அது ஒரு அரசியல் பிரச்சனையா சொல்றாரு. நாங்க சிஏஏ கொண்டு வந்தோம், அதை ஒரு வாரத்தில் அமல்படுத்துவோங்க, ஒரு வாரத்தில் எல்லா மாநிலங்களும் அமல்படுத்துவோங்கிறதுல நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அவர்களோட அரசியல் காரணமாக ஒரு பிரச்சனையை வச்சு முன்வைத்து அதன் மூலமாக ஒரு பதட்டத்தை உருவாக்கினா அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் விளக்கம் கொடுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மத்திய பாஜகவோ வேற யாரும் அதை பேசவில்லை. ஒரு பிக் ஷாட்ஸ் பெரிய ஒரு தேசிய தலைமையோ இல்ல அப்படிதானே நிறைய பிரச்சனைகள் வருது. எதையுமே பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இல்ல முக்கிய பாஜகவினுடைய தலைவர்களோ எதையுமே பேச மாட்டாங்க. இது போல யாராவது ஒருத்தர் எங்கேயாவது பேசி அதை பிரச்சனை கிளம்பும், அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க, விளக்கமும் தர மாட்டாங்க. இதுதானே உண்மைதான். அதாவது அந்த சாந்தனு தாக்கர்ங்கிற மத்திய அமைச்சர் இந்த பிரச்சனையை 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்றைய கையில் எடுத்துருவதற்கு காரணமே
நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, அதை ஒட்டி இது ஒரு அரசியல் பிரச்சனையை ஆக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் அரசியல் நிச்சயமா இருக்கு. அதனாலதான் அதுவும் அரசியல் இருக்குது. இருக்கு. அதற்கு பதில் பேசின எடப்பாடி அவர்களுடைய வார்த்தை எடப்பாடிக்கு வர என்னன்னா இந்த விஷயம் வந்து எப்படின்னா, இது வந்து இஸ்லாமியர்கள் மத்தியிலே ஜுமா மஸ்ஜிதோட இமாம்கள் பல இமாம்கள் சொல்லியிருக்காங்க, இதுல வந்து எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனால் நாங்கள் வந்து அடையாளத்திற்காக ஒரு போராட்டம் நடத்தணுங்கிற மாதிரியான விளக்கங்கள் 4 ஆண்டுகள் முன்னாடி கொடுத்தாங்க. இப்ப என்னன்னா, இது என்ன அடிப்படையில் என்ன ஒரு ஒரு பதட்டம் கவலை இஸ்லாமிய மத்தியில் ஏன் இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை இந்திய சிஏஏ குடியுரிமை சட்டம் இந்தியா முழுக்க அமல்படுத்தப்பட்டா அடுத்தது என்ஆர்சி வரும். என்ஆர்சி வந்தா என்னுடைய அடையாளம் கேள்விக்குள்ளாக்கப்படும். அப்போ வந்து எங்க நாடு கடத்த அது மாதிரியான பீதிகள், அது மாதிரியான ஒரு பெரிய ஒரு அச்சம் இருந்ததுனால தான் இதுதான் ஒரு பெரிய அந்த போராட்டத்துக்கான அடிப்படை காரணமே. இதனால ஒரு நேரடியாக ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த குடிமக்களுக்கு இஸ்லாமிய குடிமக்களுக்கு இது போல ஒரு அச்ச உணர்வோடு வாழக்கூடிய சூழல் நம்ம கொடுத்திருக்கிறோமே, அதுவே வந்து மிகப்பெரிய ஜனநாயக நிச்சயமா. அதாவது அந்த நேரத்துல அந்த கன்ஃபர்மிட்டி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இல்ல, இதுல நிறைய கிரே ஏரியா இருக்குது. மத்திய அரசு ஒரு விளம்பரம் வெளியிட்டு இதுல வந்து இன்றைக்கு இருக்கிற இந்திய மக்கள் இந்திய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற சட்டங்களால் எங்களுக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். அப்படின்னா அந்த அச்ச உணர்வோடு அவர்களை வைத்திருக்கக்கூடிய நிலை இருக்குதுல்ல. நாங்கள் இவ்வளவு % இருக்கிறோம், நீங்க இவ்வளவு % இருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லியே அரசியல் நடத்தக்கூடிய விதம் இருக்குதுல்ல. அதை வைத்து சிறுபான்மையினர்களிடம் வாக்கு வாங்குவதற்கான ஒரு அரசியல், இந்து மக்களிடம் வாக்கு வாங்குவதற்கான ஒரு அரசியல் இருக்குதுல்ல, இதுவே வந்து ஜனநாயக விரோதம். அது போன்ற அரசியல் 4 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. அதை பத்தி நான் பேச இல்ல. இன்றைக்கு எலெக்ஷன் மூலமாக மேற்கு வங்கத்தில் உள்ள பாஜகவினர் அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. இதுல என்னன்னா ஒரு அடிப்படை அசம்ஷன் என்னன்னா, இதனால் இஸ்லாமியர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள். சோ அப்ப அவர்களுக்கு ஆதரவாகனா சிஏஏக்கு எதிராக என்ஆர்சிக்கு எதிராக பேசினால் இஸ்லாமியர்களோட வாக்கு நமக்கு வரும் அப்படின்னு நினைச்சு மேற்கு வங்கத்தில் மட்டும் இல்ல மற்ற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் அது ஒரு அரசியல் பிரச்சனையாக்கி இதன் மூலமாக இஸ்லாமியர்களோட வாக்கு கிடைக்குங்கிற அந்த ஒரு அட்டெம்ப்ட் தான் எடப்பாடி அவர்கள் பேசியிருப்பது. ஆனா இதில் நிஜமாவே கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்றைக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பதட்டம் கவலையில இன்றைக்கு வேறு விதமான பார்வையில் இருக்காங்க. இன்றைக்கு அது எந்த அளவுக்கு, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இதை நடைமுறைப்படுத்துவதில் சாத்தியமே இல்லை. அவர் சொல்ற மாதிரி ஒரே வாரத்தில் நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கண்கூட தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த நடைமுறையை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த நிலைப்பாடும் ஒரு கேள்விக்குள்ள. தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு அதை எப்படி அவர் சாதகமாக்க பார்க்கிறாருங்கிறத நம்ம கேள்வி. நீங்க பாயிண்ட் சொல்லிட்டீங்க. நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களிடம் இதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், 2020 ஒரு நிலைப்பாடு, தற்போது ஒரு நிலைப்பாடு. இப்போ சொல்லும் பொழுது திமுகவை ஏதோ திட்டுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, மதவாத நாடாக எதிர்ப்பு ஒன்றையே அரசியல் மூலதனமாக்கி சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஆட்சியில் இருக்கும் போது பாஜகவுடன் கூட்டு, ஆட்சி இல்லாத போது எதிர்ப்பு அப்படின்னு சிறுபான்மையினருக்கு வந்து திமுக வந்து துரோகம் செஞ்சதுன்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆனா 11 பேர் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டம் நிறைவேறியே இருக்காது, அப்பொழுது அதை செய்தது அதிமுக. இப்படி ஒரு டேக்லைனை வந்து பாஜக கொடுக்குறாங்கன்னா அந்த டேக்லைனோட தான் பாஜகவோட இவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்தாங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து திமுக மேல ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சா மக்கள் நம்புவாங்களா, சிறுபான்மையினர் நம்புவாங்களா? அபிநயா, இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகத்தை, குற்றச்சாட்டை அதிமுக மீது வைப்பதற்கு முன்பாக திமுகவுடைய கடந்த கால நிலைப்பாட்டை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் வருவதற்கு மூல காரணமாக இருந்ததே அன்றைக்கு திமுக கூட்டணி வைத்து அந்த கட்சிகள் தான் காரணம். யார் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் எவையெல்லாம் வந்தது என்று தயவுசெய்து திரும்பி பாருங்க. குறிப்பாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கும் இணையதளத்தில் இருக்கிறது. அது ஒரு முறை இங்கே பேசிய தலைவர்களாக கேட்டு பார்க்குறது. சிஏஏ, குடியுரிமை திருத்த சட்டம் இவையெல்லாம் கொண்டு வருவதற்கு மூல காரணமாக இருந்தது திமுக என்று வைகோ பேசியிருக்கார், திருமாவளவன் பேசியிருக்கார். எப்போ இல்ல, அதாவது சட்டத்தை இல்ல, நீங்க அபிநயா ஒன்றும் இல்லை, அதாவது டெல்டா மாவட்டங்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை அனைத்துமே கொண்டு வந்த திமுக, பிறகு எதிர்கட்சியான பிறகு எதிர்த்த திமுக. இப்படி இரட்டை வேடம் போடுவதில் திமுகவுக்கு மிஞ்சிய கட்சி இந்தியாவில் இல்லை. ஒண்ணு இல்ல, சொல்லுவாங்க குஜராத்ல கூட்டணியில் இருந்தப்போ ஒண்ணு பேசுறீங்க, கூட்டணியில அதே பாஜக என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்பாங்க. இல்ல அதிமுக மீது இவ்வளவு அளப்பரிய குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு முன்பாக பாபர் மசூதி இடித்த பிறகு, குஜராத் கலவரம் நிகழ்ந்த பிறகு,
கூட்டணி அமைத்துக் கொண்ட திமுக அதன் தலைவராக இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. பாஜகவை எவ்வளவு பாராட்டினார் பாருங்க. தீண்டத்தகாத கட்சி அல்லன்னு சொன்னாரு, மோடியை பாராட்டினாரு, 5 ஆண்டு காலம் அந்த ஆட்சியிலே அங்கம் வகித்து அமைச்சர் இடம்பெற்றார். அதிமுக கூட்டணியில் இருந்ததால ஒழிய அந்த ஆட்சி பதவி சுகத்தை அதிமுக அனுபவிக்கவில்லை. அதிமுக இல்லாமலேயே பாஜக ஆட்சியில் இருந்தது. ஆனால் திமுக இடம்பெற்ற போது திமுக வாபஸ் பெற்றால் அன்றைக்கு ஆட்சி கவிழ்ந்தோடும் நிலை. அப்படி இருந்த போதும் கூட பாஜகவோடும் காங்கிரஸோடும் அமைச்சர்கள் இடம்பெற்றுக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்தது திமுக. இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் முதல்வராக இருக்கும்போது மிக தெளிவாக சொன்னார், தமிழ்நாட்டில் எந்த சிறுபான்மை மக்களுக்கும் ஆபத்து வந்தால் அதிமுக ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு சொல்ல அன்றைக்கும் சொன்னார். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய கட்சியாக திமுக இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாகிறது இந்த பேச்சு. இதை பொறுத்துக்க முடியாம இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் அதிமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்பாங்கல்ல, காரணத்தினால அந்த சட்டம் வரும் பொழுது நிறைவேற்றப்படும் பொழுது அதிமுக அவர்கள் கூட்டணியில் இடம் வகித்த அதிமுக அந்த மெயின் பிளே பண்ண அந்த 11 இலக்கம், அந்த இலக்கம் நீங்க எதிர்ப்பு வாக்கு அளிச்சிருந்தா அந்த மசோதா சட்டம் ஆயிருக்காது. அப்ப அந்த மேஜர் ரோல் அந்த பிளே பண்ற இடத்துல அதிமுக என்ன பண்ணிட்டு இருந்தது? அந்த கேள்வி கேட்பாங்கல்ல. இல்ல இதுதான் இல்ல அரசியல் களத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் இப்படித்தான். அதாவது ஏற்கனவே திமுக கூட்டணி வைத்து கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் இடம்பெற்ற கூட்டணியில் ஒன்றும் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பழசை போடுறீங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறேன் நான். இப்போ ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது திமுக என்ன பண்ணுச்சுங்க? உண்ணாவிரதம் இருந்தது. ஆனால் அந்த திமுக மாடு என்ன பேச்சு? காங்கிரஸோடு கூட்டு வைத்து மட்டும் கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லிட்டு வெளியே வந்து ஏன் சேர்ந்தீங்க? அப்போ பழைய நிகழ்ச்சி என்னாச்சு? அரசியலில் பரவாயில்லையே, ஒரு அடையாள எதிர்ப்பு கூட தெரிவிக்கலையே. இந்த சிஏஏ ஒப்புதல் அளிக்க மாட்டோம், இது இஸ்லாமியர் நலனுக்கு எதிரானதுன்னு இன்னைக்கு பிறந்த ஞானோதயம் அன்னைக்கு ஏன் சொல்லல? அன்னைக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க அப்படின்றாங்க. ஞானோதயம் அல்ல, இதை மத்திய அரசு கொண்டு வரும் போதே நீங்க நாடாளுமன்றத்தில் பாருங்க, இது தம்பிதுரை படம் எழுத்தாங்க. நீங்க வாக்களிக்க முன்பாக திமுக வெளியே போச்சே பாருங்க. திமுக தலைவருக்கு தயவு செஞ்சு பாருங்க, குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக மற்ற கட்சிகள் என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. ஒரு சாராரை மட்டுமே அதிமுகவை மட்டுமே பேசுறதுக்கு முன்பாக நான் ஒரு நலன் பார்க்கணுங்க. நான் எல்லா தவறையும் செய்வேன், அதை அதிமுக பழி போடுவங்கிறது திமுகவும் அதை சார்ந்த கட்சிகளும் செய்கின்ற அரசியல் நாடகம்ங்க. அதிமுக ஒருபோதும் தெளிவா சொன்னாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை அதிமுக ஏற்றுக்கொள்ளாது, பாஜக அந்த நடவடிக்கை எடுத்தா எதிர்க்குன்னு சொன்னா, மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இன்னொரு மதம் ராமர் கோயில் கட்டப்படுது அப்படின்றப்ப அதுல அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? கோயில் திறப்புக்கு போக மாட்டோம், அதுக்கு ஒரு காரணத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்குது, ஒரு கோயில் கட்டப்படுது அப்படின்னா அதை ஏத்துக்குதா அதிமுக? அப்ப அந்த சிறுபான்மையினர் நிலைப்பாட்டு இந்த விஷயத்துல எப்படி இருப்பாங்க? வழக்கு என்பது இல்ல, நீங்க சொல்றதுக்கே வர்ற பாபர் மசூதி இந்த ராம ஜென்மபூமி வழக்கு என்பது நீதிமன்றத்துக்கு சென்று அதை தீர்ப்பின் அடிப்படையில் கட்டப்படுகிற ஒன்று. அதெல்லாம் பேச முடியுமா? ஒன்று. இரண்டாவது, நீங்க இன்றைக்கு சொல்றீங்க தீர்ப்பு முழுமையா கட்டுறாங்க பண்றாங்க, அதிமுக பங்கேற்கல. ஆனால் பாபர் மசூதி இடித்த பிறகு திமுக பாஜகவோடு கூட்டு வைத்து அமைச்சரவையில் அங்கம் வைத்தது ஏன்? அப்ப எங்க போய் சிறுபான்மை பாதுகாப்பு எங்க போச்சு? இன்றைக்கு தேர்தல் வருதுங்க, சிறுபான்மை மக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஆதரிக்க துணிட்டாங்க. ஸோ ஒன்றும் இல்லை அப்படின்னா, கடந்த தேர்தலில் கோவையில் சிறையில் இருக்கிற இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னீங்களா, இன்றைக்கு வரையில் ஏன் செய்யலை? எதிர்த்து ஏன் நீதிமன்றத்தில் பேசுனீங்க? அப்போ நீங்கள் போடுவதா வேஷம்ங்க. இந்த வேஷத்தை அதிமுக போடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக சுதந்திரமாக சொல்றார். இங்க பேசினாங்க அடிமைன்னு சொன்னாங்க. அடிமையா இருந்தா அமித்ஷா பேசும்போதே திரு பன்னீர்செல்வம் பேச்சை கேட்டு அதிமுக தொகுதியெல்லாம் வழங்கி அடக வச்சிருக்குங்க. யார் அமித்ஷா உட்பட யாராக இருந்தாலும் அதிமுக தொண்டனை தவிர யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்படாத எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட தலைவரை நீங்க குற்றம் சுமத்தி என்ன நினைக்கிறீங்க? பன்னீர்செல்வம் பாஜகவோட ஒத்து போறாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியாயத்தின் பக்கம் தான் இதுவரைக்கும் நின்றுட்டு இருந்தாரு. நீங்க இல்ல அபிநயா, அரசியலில் சில முடிவுகள்
திரு கருணாநிதி அவர்களும் இந்திரா காந்தி காலத்தில் எடுத்துக்காங்க. மிஸ்ஸா கொண்டு வந்து இந்திரா காந்தி அவர்கள் அடித்து உதைச்சு பல பேர் உயிரிழந்த காலம் எல்லாம் பார்த்தோம், வரலாறுலாம் பார்த்தோம். திரு ஸ்டாலினே அடிபட்டதா வரலாறுலாம் போடுறீங்க. ஆனால் அவரோ இப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க? ஏன் கொஞ்சம் போடுறீங்க? அப்போ அரசியலில் எது யார் என்று தீர்மானிக்கிற போது அது அடிப்படையில் வைக்கிற கொள்கையற்ற கூட நீங்க கொள்கை நாளைக்கு வந்து ஓட்டு வாங்கிட்டு பிஜேபி கூட சேர்ந்தால் சேர்ந்துப்பீங்க அப்படிதான். இந்த இல்ல அபிநயா சரியா சொன்ன. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு அதிமுகவை ஆதரிப்பதை தடுப்பதற்கான யுக்தியை திமுக மட்டுமல்ல கூட்டணி வைத்திருக்கிற எல்லா கட்சியும் பேசுறாங்க. மக்களுக்கு தெரியுங்க, சிறுபான்மை மக்களுக்கு தெரியும், அதிமுக தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர். மிக தெளிவாக சொல்றேன். கோவையில் மிகப்பெரிய கிறிஸ்துவ மாநாடு, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேராயிரம் கலந்துக்கிட்டு எடப்பாடியார் தான் எங்கள் பாதுகாவல்னு சொன்னாங்க. அதே மாதிரி மதுரையில் எஸ்டிபி மாநாடு, அங்கே கலந்து கொண்ட அனைத்து இஸ்லாமிய தலைவர்களும் மிக தெளிவாக என்ன சொன்னாங்க? இந்த அச்சம் பயம் இன்றைக்கு திமுக வந்துருச்சுங்க. அதன் காரணமாக எடப்பாடியார் சொன்னார் பேசினார்னு சொல்லி வேண்டாத பொய்யான தேவையற்ற விஷயங்களை சொல்லி தேர்தல் அரசியலுக்காக திமுக பேசுது. அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற வகையில் அதிமுக இயங்கும் ஒழிய திமுகவை போன்று தேர்தலுக்காக இயங்காது. சட்டமன்றத்தில் சொல்லிய பிறகும் மீண்டும் மீண்டும் சொல்றான்னு சொன்னா கடந்த காலத்து முழுமை திமுக பேச நான் பேச இருக்கிறேன். ஓகே, திமுக தான் தேர்தல் அரசியல் பண்ணுதுங்கிறீங்க. திரு லெனின் குறுக்கிட விரும்பினாரு, சிறிய குறுக்கீட்டுக்கு அனுமதிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பொன்ராஜ் சொல்றாரு. கலைஞர் ரொம்ப தெளிவா பாபர் மசூதி இடிப்புக்கு முன்பு பின்பு என்கிற அந்த ஒரு அளவுகோலை வைத்தார். எப்படி கிபி கிமுங்கிற மாதிரி வரலாற்றை பார்க்கணுங்கிறதுல பாஜகவோட அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டம் அதில் 370 ஆர்டிகல் 370 நீக்குவதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. காமன் சிவில் கோடை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களா முத்தலாக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் உங்கள் கூட்டணியில் இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது. சிஏஏ மட்டும் இல்லை, காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து 370 35A நீக்கியது உங்கள் கூட்டணி. இல்லை கொஞ்சம் இருங்க, நான் அப்புறம் உள்வாங்கிட்டு பேசுங்க. அதற்கு பிறகு முத்தலாக் மீது உங்கள் கருத்து என்ன? அதில் காத்திரமான எதிர்ப்பை பதிவு செய்தது திமுக. அதிமுக இன்னும் வரலையும் செஞ்சுருக்கிறீங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய நிறுவனங்கள் பலது அந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அதை கூட பாதிக்கிற அளவிற்கு இந்த ஸ்காலர்ஷிப்பில் கூட கை வைத்தது இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு. அதை காத்திரமாக நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியவர்கள் இடதுசாரிகள், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். அப்போ அதிலெல்லாம் அதிமுக என்ன பங்குபணி ஆற்றியது? அப்ப இதையெல்லாம் நீங்கள் பங்குபணி ஆட்சி இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க இதுல மட்டுமே சொல்றீங்களே தவிர உங்கள் ஆட்சி காலத்தில் 370 வந்தது, முத்தலாக்கு சட்டம் வந்தது, சிறுபான்மையினருக்கு மாணவர்களுக்கு எதிராக அந்த கல்வி உதவித்தொகை கூட நிறுத்தப்பட்டது. இதுல எந்த கேள்வியும் வரலையே. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஓகே, திரு பொன்ராஜ் இந்த ஒரு நிமிஷம் ஷார்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க திரு மணிகண்டன். நான் பொன்ராஜ் அவர்களிடம் போகணும். அப்படின்னா ஒரே நிமிஷம், பாபர் மசூதி இடித்ததை திமுக நியாயப்படுத்துகிறதா இல்லையா? எதிர்த்ததா இல்லையா? எதுவுமே இல்லையே. பாபர் மசூதி இடித்த பிறகு இல்ல குஜராத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு நீ ஏன் கூட்டு வச்சீங்க? திமுக ஸ்போக்ஸ் பர்சன் இன்னைக்கு இல்ல, நாம அத இன்னொரு நாள் பேசுவோம். லெனின் அவர்கள் திமுக என்ன விரும்புகிறார் பேசுறாரு, கருத்து சொல்லாமே. அவர் கருத்து சொல்லிட்டாரு, உங்க கருத்துக்கு எதிர்க்கறது அவர் சொல்லிட்டாரு, நீங்க பதில் சொல்லிட்டீங்க. திமுக ஆதரிக்கவில்லை. நான் திரு பொன்ராஜ் அவர்கள் பார்வை வாங்கி வரேன். ஆதரிக்கல, ஏன் கூட்டு வச்சீங்க? இல்ல அந்த மோசமான கட்சி பொன்ராஜ் அவர்களுடைய முதல் கட்ட பார்வை வாங்கிட்டு நான் வரேன் உங்ககிட்ட. திரு பொன்ராஜ், இப்போ இந்த சிஏஏ எதிர்ப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களமிறங்குவது இந்த கூட்டணி கணக்கை ஈடு செய்யுமா? இது தேர்தல் அரசியல்ல எடுபடுமா? உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பாக அவருடைய எடப்பாடியினுடைய அரசியல் நிலைப்பாடு இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனால் அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் எடுபடாது. இது நீங்கள் பிஜேபி அரசு இந்த கடந்த 10 ஆண்டுகளில் கொண்டு வந்த அனைத்து சட்டங்களுமே நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய பில்லர்ஸ், அந்த பில்லர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக தான் அவங்க எல்லா சட்டங்களையும் இயற்றியிருக்காங்க. அப்போ அத்தனை சட்டங்கள் இயற்றியப்பட்ட போது கூட்டணி தர்மம் என்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவர்கள் கண்மூடித்தனமாக ஆதரித்து பேசியவர் தான் எடப்பாடி. அப்போ இது ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அதிகாரம் தன் கண்ணை மறைக்க, அந்த அதிகாரம் தன் கண்ணை மறைக்கும் பொழுது இந்த சட்டம் இந்திய மக்களுக்கு நல்ல சட்டமா இல்லை இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான சட்டமா
இந்த சட்டத்தினால் மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், இதனால் என்ன வகையான ஒரு விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல், இதனால் உலகம் என்ன பேசுகிறது, மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் என்ன நினைக்கிறார்கள், பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள், கற்றறிந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஒரு கலந்தாலோசனை கூட செய்யாமல் கண்மூடித்தனமாக ஆதரித்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுடைய ப்ரீஆம்பிள் என்ன சொல்லுது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா having solemnly resolved to constitute India into a sovereign, socialistic, secular and democratic republic, and to secure to all its citizens justice, for a liberty, for a equality, and promote among all those with fraternityன்னு சொல்லுது. அப்போ இன்றைக்கி நீங்கள் பிஜேபி இயற்றிய அனைத்து சட்டங்களுமே எடுத்துக்கோங்க, இந்த ப்ரீஆம்பிளில் சொல்லப்பட்ட அத்துணை விஷயங்களுக்கு எதிராக இருக்குது. அப்போ இதை பற்றி நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இதை பற்றி என்ன எடப்பாடி சொன்னார்னு நீங்களே போட்டு காமிச்சிங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு புரிதலோடு இருந்திருக்கார் என்பதை அவருடைய பேட்டிகள்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது. இப்போ அவர் மாறுறாரு அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு எம்ஜிஆருடைய இல்லை அதான் இப்போ எப்படி புரிஞ்சிருக்காருன்றது எனக்கு இப்போ தான் எனக்கு எம்ஜிஆருடைய பாட்டை ஒன்று தான் நினைவுக்கு வந்துச்சு. அவர் பேசுகிறத நீங்கள் போட்ட பிறகு தான் எனக்கு எம்ஜிஆருடைய பாட்டு நினைவுக்கு வந்துச்சு. அது நினைத்தே முடிப்பவன் படத்தில், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அது உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் அது பொய்யே சொல்லாததுன்னு. அப்போ அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் கண்ணை நம்பினார். அவர் பார்க்குற பார்வை பிஜேபி தான் நம்மளை காப்பாற்றும் நம்பினார். அப்போ மக்கள் எப்போ எக்கடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, சிறுபான்மையினர் எப்படி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ஆட்சியில் இருக்கணும், எனக்கு கமிஷன் வேணும், கரப்ஷன் வேணும், கான்ட்ராக்ட் வேணும், இதுதான் அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. அப்போ திட்டங்கள் தான் சொல்கிறதே, கொள்கையை பற்றி அவருக்கு எந்த தெளிவும் இல்லை. அப்போ இன்றைக்கி அப்போ அந்த அறிவை நம்பி இன்றைக்கி எல்லாம் உள்ளம் தெளிவாயிருக்கார் அப்படின்னு பார்த்தா, இது காரணம் இனிமேல் இந்த நம்ம எடுத்த முடிவு தவறு, இனிமேல் நம்ம இந்த சிஏ சட்டத்தை ஆதரிச்சோம் என்ற மிகப்பெரிய தவறை இழைத்து சிறுபான்மையினர் நம்மளை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ அவர்களை நம்ம உள்ளே கொண்டு வரணும்னா நம்ம ஆதரிக்கிற மாதிரி நடிக்கணுன்ற எண்ணத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ என்ன, அது அறிவு எப்போ வருது? தோற்ற பிறகு வருது அறிவு, தோற்ற பிறகு வருகிறது அறிவு. இனிமேல் பிஜேபியோட இருந்தால் இந்த ஓட்டும் கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்ட பிறகு அறிவு வருது. எப்போ உள்ளம் தெளிவாகுது? அறிவு எப்போ வருது, உள்ளம் எப்போ தெளிவாகுது அப்படின்னா இந்த தோற்ற பிறகுதான் அவருக்கு அறிவு வருது. அப்போ இதை அப்போ ஒரு தலைவன் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு என்ன தெரியணும்? மக்கள் எந்த மக்களை ஆளுகிறோமோ, எந்த மக்களுக்கு நான் தலைவனாக முதலமைச்சராக இருக்கிறோமோ, அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, அது கூட்டணி தர்மம் என்ன கூட்டணி தர்மம். அப்போ இவர்களுக்கு இப்போ அமைச்சரவை பதவி கொடுத்தாங்களா? இவங்க அமைச்சரில் என்டிஏ அமைச்சரவையில் இருந்தாங்களா? எலெக்ஷனுக்கு கூட்டணி, அதுவும் அவர்களுக்கு அதிமுகவுக்கு பிஜேபி வேணுமா, பிஜேபிக்கு அதிமுக வேணுமான்னு பார்த்தா பிஜேபிக்கு தான் அதிமுக வேணும், அதிமுகவுக்கு பிஜேபி தேவையில்லை. அப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் எதற்கு பிஜேபி ஆதரித்தார்கள்? எதற்கு பிஜேபி இயற்றிய அரசியல் சாசன சட்டத்தினுடைய விளிமியங்களுக்கு அகைன்ஸ்டாக இயற்றிய அனைத்து சட்டங்களையும் கண்மூடித்தனமாக ஆதரித்தார்கள்? காரணம், இவர்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை காப்பாற்றுவதற்கு மக்களது எண்ணங்களை, மக்களது உரிமைகளை, சிறுபான்மை மக்களது அவர்களது வாழ்வாதாரத்தை, அவர்களது உரிமையை பழி கொடுக்கவும் எடப்பாடி பழனிசாமி தயங்கவில்லை என்பது தான் அவருடைய நிலைப்பாடு என்பது வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் ஒரு மதத்தை வைத்து எப்படிங்க குடியுரிமையை தீர்மானிக்கிறது? யுனைடெட் நேஷன்ஸில் இத்தனை நாடுகள் எதிர்க்கிறது. நீங்கள் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ நீங்கள் குடியுரிமை கிடையாது நீ அந்த நாட்டிலேருந்து வந்தா. ஆனால் இந்துவாக இருந்தாலும் நீ தமிழனாக இருந்தால் உனக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தால் உனக்கு குடியுரிமை கிடையாது. அப்போ இவர்கள் எப்படியெல்லாம் இவர்கள் தமிழர்களுக்கு அகென்ஸ்டாக இருந்தாங்க. பிஜேபி தமிழர்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறது. இந்துவாக இருந்தாலும் தமிழனாக இருந்தால் உனக்கு குடியுரிமை கிடையாது. இதுதான் பிஜேபியுடைய ஸ்டாண்டு. அப்போ இந்த ஸ்டாண்டை 10 வருஷம் ஆதரிச்சவர், கடந்த 5 ஆண்டு காலமாக ஆதரித்தவர் தானே எடப்பாடி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவரை எப்படி மக்கள் இன்றைக்கு அவர் பேசக்கூடிய அரசியலுக்காக பேசக்கூடியதை எப்படி நம்புவார்கள்? இந்த கேள்விக்கு எப்படி யாரால் பதில் சொல்ல முடியும்? அப்போ உங்களுக்கு பதவி வரும் பொழுது கண்ணை மூடுவதும், பதவி இழந்த பிறகு கண்ணை விழிப்பதும் இந்த அரசியல்வாதிகளுக்கு இவர்கள் தலைவர்கள் அல்ல, இவர்கள் அரசியல் வியாபாரிகள். அப்படிப்பட்ட வியாபாரிகளுக்கு மக்கள் என்றைக்கு மதிப்பளிப்பது இல்லை என்பதுதான் மக்களது முடிவாக இருக்கும். ஓகே, அரசியலுக்காக இப்படி மாற்றி பேசுகிறாங்கிறீங்க. திரு சூர்யா சேவியர், நீங்கள் அப்போவே குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய பார்வை சொல்லலாம். அதாவது சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன்
சில விஷயங்களை சொல்கிறார். அதாவது மிசாவை வந்து கொண்டு வந்த இந்திரா காந்தியை ஏன் ஆதரித்தது திமுக அப்படின்னு சொல்லி. மிசாவுக்காக ஆட்சியை இழந்தவர்கள் திமுக என்பது வரலாறு. அதற்கு பின்னாடி நடந்த தேர்தல்களில் அதே காங்கிரஸோடு உடன்பாடு வைத்து தேர்தலை சந்தித்தவர்கள் அதிமுகவினர். நீங்க வந்து மிசா சொன்னாரு, இந்திரா காந்தி கொண்டு வந்த இது எமர்ஜென்சி சொன்னாரு. அதுக்கு அடுத்து சொல்றாரு பாபர் மசூதி இடிச்சதை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி. பாபர் மசூதியை இடிப்பதற்கு கரசேவைக்கு நாங்கள் ஆள் அனுப்புவோம் என்று சொன்னவர் அமரர் ஜெயலலிதா. அவர் தான் சொன்னார் கரசேவைக்கு ஆள் அனுப்புவோம்னு சொன்னார். இது பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி சரி அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு பிரச்சனை வந்து தோற்று போனார்கள். இவங்களே போய் அந்த ஆட்சியை கவுத்திட்டு அதுக்கு பின்னாடி தீவுத்திடலில் நடந்த அந்த இந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க. மெரினாவில் நடந்த கூட்டத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தேன், நம்பினேன், அவங்க வந்து மோசமானவர்கள், இனிமேல் எக்காரணம் கொண்டு அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஜெயலலிதா அம்மையார் பேசினார். அந்த கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் அவரே சொன்னார் 2014 மோடியா லேடியா என்று கேட்டார். ஆனால் இவர்கள் என்ன லெவலுக்கு போனாங்கன்னா மோடி எங்கள் டேடி என்ற லெவலுக்கே போயிட்டாங்க. எங்களுக்கு அம்மா இல்லை இப்போ அப்பா வந்தாச்சுன்ற லெவலுக்கு கட்சியை கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அதிமுக வந்து பாஜகவோடு இணங்கி சென்றது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை. இப்பயுமே அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மக்கள் கவலைப்படுகிறார்கள். இப்பயுமே பாஜகவை விட்டு அதிமுக விலகி விட்டதாக தோற்றத்தை உருவாக்குவது அல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மெஜாரிட்டியாக வாங்கிய வாக்குகள் 54%. ஆனால் அதிமுக வாங்கினது 32. பாஜகவோடு கூட்டணி வச்சு அவங்க வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட 20-25% வித்தியாசம் வந்துருச்சு. இப்போ தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து சந்தித்தால் இன்னும் திமுக கூட்டணி வலுவான ஒரு வாக்குகளை பெறும். எனவே சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்தி இப்போ அதிமுகவை வெளியேற்றி விட்டுருக்காங்க. இவர்கள் வெளியேறவில்லை, அதிமுக வெளியேற்றப்பட்டிருக்கிறது. நீங்க போய் அதை மட்டும் பேசுங்க. கிறிஸ்தவ இஸ்லாமியர் ஓட்டுகளை வாங்கிருங்க. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு 25 தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இதுதான் அந்த அஜெண்டா தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பாருங்க. அண்ணன் சொன்னாரு, பொன்ராஜ் அண்ணன் சொன்னாரு, கடுமையா பேசுறாங்களே வெளியே. இல்ல பொன்ராஜ் அண்ணன் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி அவங்க மனம் திருந்திட்டாங்க. எம்ஜிஆர் பாட்டெல்லாம் சொன்னாரு, அண்ணையா புள்ளா கிடையாது, இவங்க வந்து நடிக்கிறாங்க. அப்ப கூட இவங்க மனம் திருந்தல. இவர்கள் வந்து திருந்தல. இவர்கள் வந்து அவர்கள் போட்டு கொடுக்கக்கூடிய நாடகத்திற்கு இவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து பேசணும்னா எவ்வளவு பேச முடியும்? பாஜகவை எதிர்த்து இப்ப கூட சொல்றாங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் மக்களவை உறுப்பினர்கள். எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஜனநாயகத்தை காப்பாற்ற போறவர், சிறுபான்மை மக்களை காப்பாற்ற போறவர் இப்ப என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சரிங்கிறார். இதான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறது. இதெல்லாமே ஒரு நாடகம்ன்றீங்க. ஓகே சார், ஐ காட் யுவர் பாயிண்ட். முற்றிலுமாக ஓகே 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 வரேன். இதற்கிடையே நம்மோடு சொல்லிடுறேன். அதிமுக ஒரு நிமிஷம் பாஸ். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக முற்றிலும் ஜெயலலிதா அம்மையார் என்ன முடிவை எடுத்தாரோ அந்த முடிவிலிருந்து கொள்கை ரீதியாக நிச்சயமாக மாறாக அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து ஜெயலலிதாவிற்கும் செய்யக்கூடிய நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட பதில் வாங்கிறேன். திரு மணிகண்டன், எங்க வைக்க விடுறீங்க? நான் தான் வெளியூர்ல இருக்கேனே, வைக்க விட மாட்டேன். நீங்க நிறையவே சொல்லிட்டீங்க, நல்லாவே பாயிண்ட் வச்சிட்டீங்க, கேட்டுட்டோம். திரு மணிகண்டன் இல்லை, திரு பொன்ராஜ் அவர்களும் திரு பொன்ராஜன் அவர்களும் அண்ணன் சேவை அவர்களும் சொன்ன அந்த கேள்விகள்லாம் பாருங்க, அந்த விளக்கங்கள் பாருங்க. எப்படி ஆச்சரியம்னா, நீ ஒன்றும் இல்லை, சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரா என்னாச்சுங்க, எதனால் விலகி வந்தது? நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் நேரடியாக ஈடுபட்ட கட்சி சிவசேனா கட்சி. இப்போ அந்த கட்சி இந்திய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ அதுக்காக என்ன பண்ண போறீங்க? அப்போ இது என்ன கொள்கை? இது என்ன நோக்கம்ங்க? மோடி ஏன் எதுக்குறாங்க? கொள்கை ரீதியாக கேட்கிறாங்களா? கிடையாது. அரசியல் ரீதியாக வருகிற போது சூழ்நிலை அடிப்படையில் அரசியல் கூட்டணி அமைக்கிறதுங்க. இப்போ 2016 தேர்தலில் இதே பொது உடைமை கட்சிகள் அனைத்தும், மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து கொண்டு திமுக மீது சொன்ன குற்றச்சாட்டு பாருங்க, எல்லாமே வருங்க. அதாவது அந்த குற்றச்சாட்டு சொன்னவர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 1000 வருஷம் ஆனால் கூட அந்த கட்சியோடு கூட்டே வைக்க முடியாது, அப்படி பேசினாங்க. இப்போ ஏன் போனாங்க? அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நோக்கம் இருக்குது.
அந்த நோக்கின் அடிப்படையில் இணையறாங்களுடைய நீங்கள் சொல்ற மாதிரி எடப்பாடியார் பூரா முடிஞ்சது பொன்ராஜன் கேட்டீங்கன்னா உண்மையில மக்கள் எல்லாம் நாடகமா நீங்க திருப்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்துப்பீங்களா? இல்ல ஏங்க இதெல்லாம் வந்துங்க இதெல்லாம் வந்து நெஞ்ச வாங்க முடியுமா? நான் விலகிட்டேன்னு சொல்ல முன்னாடி நெஞ்ச பிணைஞ்சு வாங்க முடியுமா? திமுகவை ஒன்றும் இல்லை, திமுகவோடு இடம்பெற்றுகிற கட்சிகள் உறுதியாக சொல்லணும். எப்பவுமே திமுக சொன்னீங்களா? அப்ப அரசியல் சூழ்நிலைக்காக கூட்டணி மாறலாமுங்க. நிதிஷ்குமார் எங்க இருந்தாரு? எங்க இந்தி கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்து நிதிஷ்குமார் ஏன் விலகி போனார்? அப்ப என்ன சொல்லுவீங்க? நேற்று வரை அவர் பேசி என்னாச்சு? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை. இதுதான் கடந்த கால வரலாறு. நீங்க வந்து பேசுறது எல்லாம் மக்கள் நகைப்பாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு வந்து திராவிட கொள்கை எல்லாம் இருக்குல்ல, ஒரு மதவாத கொள்கை இருக்கக்கூடிய பாஜகவினுடைய எல்லா செயல்களுக்கும் எப்படி ஒத்து போலாம்? அபிநயா ஒரு விஷயம், அதிமுக திமுக இரண்டுக்குள்ள வேறுபாடு ஒன்றே ஒன்றுதான். ஜனநாயக முறை இயங்குற கட்சி அதிமுக, ஒரு குடும்பத்தின்படி இயங்குற கட்சி திமுக, அவ்வளவுதான். அந்த குடும்பத்தை தாண்டி கட்சியில் சமூக நீதி தலைவரோ முதலமைச்சரும் வர முடியாது. அதிமுக எடப்பாடி பழனிசாமியோ எஸ்பி வேலுமணியோ அல்லது விஜயபாஸ்கரோ யார் வேண்டுமானாலும் வரலாம். நானே வரலாம்னு சொல்ல முடியும். ஆனால் சொல்ல முடியுமா திமுகவில் ஒரே குடும்பம் ஆளு? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் பார்க்குற மக்களை பைத்தியரனாக்கி இந்த கேள்வியை மாற்றி மாற்றி பேசி அதிமுகவை பலகீனப்படுத்த மட்டும் நோக்கம் ஒழிய உண்மையில் ஜனநாயக வழியில் இயங்குகிற அதிமுகவை மக்கள் தொடர்ந்து ஆதரிப்பதற்கு காரணமே அந்த கட்சியுடைய தாத்பரியமான எல்லோரையும் ஏற்பதுதான். சமூக நீதிக்கு எதிராக இயங்க திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணமா இருக்குங்க. நிச்சயமா பாருங்க 24, 26 அதற்கான விளைவை திமுக சந்திக்குங்க. திரு ராம்கி, அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்களா? இது ஒரு நாடகம் அரசியல் நடக்குதா? தேர்தல் நாடகமா? இல்ல, இது உண்மையிலேயே வேடிக்கையா இருக்கு. இது வந்து திமுகவுடைய நிலைப்பாடு சரி, அதிமுக நிலைப்பாடு சரி, இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்கொள்வதில் வந்து உண்மையிலேயே வேடிக்கையாக தான் இருக்கு. என்னன்னா, இந்திய குடியுரிமை சட்டங்கிறது இந்தியாவின் எல்லை மாநிலங்களுக்கானது. இன்னைக்கு மமதா பானர்ஜி வந்து நான் வந்து என்னாலும் நான் அந்த இந்திய குடியரசு சட்டத்தை அமல்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் சரி, இங்க அஸ்ஸாம்ல மேகாலயா போன்ற மாநிலங்களில் இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு கிடைக்கிற எதிர்ப்பு சரி. என்ன காரணம்னா, இது இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அவங்களுக்கான பெரிய தலைவலி வந்து அந்த மாநிலத்தில் வந்து குவிகிற அகதிகள் பிரச்சனை. மேற்கு வங்கத்துடைய பெரிய பிரச்சனையா அகதிகள் பிரச்சனை. அதை சமாளிக்க முடியாமல் தான் அவர்கள் வந்து மேற்கு வங்க அரசு நான் இதை வந்து இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்குது. இதுல வந்து பாஜக ஏன் அரசியல் கையில் எடுக்குதுன்னா, வந்து குவிகிற அகதிகள்ல இந்துக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து குடியுரிமை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு வாக்குகள் கிடைக்கலாங்கிற அந்த அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தான் பாஜகவோட அரசியல். இதே அரசியலை அவர்களால் அஸ்ஸாமில் போய் செய்ய முடியாது, மேகாலயாவில் செய்ய முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வர அகதிகளோட மதங்கள் என்னங்களை பார்க்கல. ஆனால் அவங்க எங்கே யார் வந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் மாநிலத்துக்குள்ள வந்தாலும் அது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும், எங்களுடைய வாழ்வு உரிமைகள் பறிக்கப்படும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால அஸ்ஸாம், மேகாலயா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பு இருக்கு. ஆனால் அந்த எதிர்ப்பு வந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்கிற காரணத்துக்காக வந்த எதிர்ப்பு கிடையாது. அதை வந்து மற்ற மாநிலங்கள், தமிழகம் போன்ற மாநிலங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் கனெக்ட் பண்றது தவறான விஷயம். அதை வந்து சரியான புரிதல் இல்லாமல் கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே திரு லெனின், இந்த சுற்றுல உங்களுடைய பார்வை சொல்லுங்க. அது இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம், அதை ஒட்டி வர்ற என்ஆர்சி, என்பிஆர், இது மூன்றுமே இஸ்லாமியர்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் இந்திய குடியுரிமை என்பது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உருவானது ஒன்று அல்ல. என்று நாடு விடுதலை பெற்றதோ அன்றிருந்தே குடியுரிமை பெற்று விட்டார்கள். அப்போ பிரித்தாளும் சூழ்ச்சிக்கான ஒரு அரசியலாகத்தான், தங்களுடைய மதவெறி அரசியலுக்கான ஒரு முகாமாகத்தான் இதை பயன்படுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நீங்கள் சொல்லுவீங்க வெஸ்ட் பெங்கால் அல்லது அஸ்ஸாம், இந்த பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் அந்த பிரச்சனை இருக்குது. இங்கேருந்து அகதிகள், சக்மா அகதிகள் வந்து விட்டார்கள் பங்களாதேஷ்லேருந்து. அதெல்லாம் கடந்த கால கதைகள். பங்களாதேசம் இந்தியாவை விட பொருளாதார ரீதியாக அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்வேன், என்னன்னு சொல்ல போனால் இன்றைக்கி தலை வருமானம் டாலர் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா பங்களாதேசம் இந்தியாவை விட அதிகமாக ஆகியிருக்கிறது. தொழில் வளர்ச்சி, உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. விளைவு என்னென்னா, கடந்த ஆண்டு 23 லட்சம் பேர் இந்தியர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாடும், இப்போ நீங்கள் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? கனடா சுவர்கள்லேருந்து ஏறி குதித்து செல்கிறார்கள். ட்ரம்ப் அதைத்தான் அரசியலாக்கினார். அதே போல் தான் இங்கே வருகிறது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, தொழிலதிபர்களே இந்தியாவில் தொழில் நல்ல சூழலில் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பல ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இன்னைக்கு இருக்கிற நிகழ்வு. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் பேர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள்.
கல்ஃப் நாடுகளில் இருக்கிற இந்தியனுடைய எண்ணிக்கை அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு நாட்டிலையும் இந்தியர்களுக்கு எதிராக ஒரு நிலை வறுமையானால் அல்லது இந்து மதத்துக்கு எதிராக ஒரு நிலை வறுமையானால் என்னவாகும்? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் இதோடு இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே விடுதலை போராளிகள் இந்தியருக்கான விடுதலையை தான் பெற்றார்களே தவிர இந்துக்களுக்கான விடுதலை அல்ல. எனவேதான் ரொம்ப சிறப்பாக ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாகத்தான் இந்தியனுடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள். இன்றைக்கு அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்பிற்கு அதனுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற விதத்தில் இந்தியாவினுடைய சர்வதேச பிம்பத்தை சிதைக்கிற அளவில் இந்த சட்டங்களை எல்லாம் பிரித்தாளுகிற சூழ்ச்சிக்கு பயன்படுத்துகிற போதுதான் பிரச்சனை. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக இதை கொண்டு வச்சு நாங்கள் குற்றம் சாட்டல. அதிமுக இதற்கு ஆதரவாக வாக்களிக்காமல் இருந்திருக்கலாம். இப்ப கூட நாங்க சொல்றோம் அதுபோடு மட்டும் நிறுத்தல, அதுக்கு பிறகு ஆனால் அதற்கு ஒரு காரணகர்த்தாவாகவும் மாறிவிட்டது. அதுதான் காரணமா இருக்கு ஆயிருச்சுன்றீங்க. ஓகே, திரு தமீம் அன்சாரி நம்மோட இணைந்திருக்கிறார். சரி, இணைந்தமைக்கு நன்றி. இப்போ இந்த சிஏஏ எதிர்ப்புல இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களம் இறங்கி இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு கூட்டணி கணக்கை அடிப்படையாக வைத்தது, தேர்தல் அரசியலை அடிப்படையாக வைத்தது. அவர்கள் வாக்களிக்காம இருந்திருந்தா இந்த சட்டமே நிறைவேறி இருக்காதே அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? முதலில் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஒரு சாலை வழி பயணத்தின் போது இந்த நிகழ்விலே நான் இறுதியாக இணைந்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த விவாதத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை. யார் யார் என்னென்ன கருத்துக்களை இங்கே பேசியிருக்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை. தங்களுடைய கேள்வியின் வழியாக சில கருத்துக்களை நான் என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி பிரித்தாளும் அரசியலை முன்னிறுத்தி இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை, சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இப்பொழுது அடுத்த மாதம் தேர்தலை அறிவிப்பு வரவிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த குடியுரிமை கருப்பு சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து விவாதங்களை தொடங்கியிருக்கிறார்கள். வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கவிருக்கிறது என்பதை நான் இனிமேதான் பார்க்க போகின்றோம். இந்த விஷயத்தில் அதிமுக அவர்கள் இந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர்கள் இப்போது அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக திரும்பி இருப்பதும் கருத்து சொல்வதும் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இதை அரசியல் கண்ணாடி போட்டு பார்க்காமல் ஒரு சமூகவியல் கண்ணாடியை அணிந்து கொண்டு இந்த விஷயத்தை என்னை போன்ற சிறுபான்மை தளத்திலிருந்து பணியாற்றக்கூடியவர்கள் பார்க்க விரும்புகின்றோம். சிறுபான்மையினருக்கு என்ன ஒரு சாபக்கேடு என்று சொன்னால், இந்த நாட்டில் யாரெல்லாம் அவர்களை காயப்படுத்துகிறார்களோ ஒரு கட்டத்திலே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு திரும்பி வருகின்ற போது அவர்களை ஆதரிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். உதாரணத்துக்கு அன்று அதிமுக இந்த சட்டத்தை ஆதரித்து ஒரு தீங்கை செய்தது. அதை நாம் அன்று கண்டித்தோம், இன்றும் கண்டிக்கிறோம், நாளையும் கண்டிப்போம். இப்போது தங்கள் தவறை உணர்ந்து கூட்டணி தர்மத்துக்காக தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி அதை எதிர்க்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். இதை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இதே சிஏஏ சட்டத்தை சிவசேனை ஆதரித்தது. அந்த நேரத்தில் சிவசேனையுடைய மகாராஷ்டிரா முதல்வராக இருந்த உத்தவ் தாக்கரே அவர்கள் இந்த சிஏஏ சட்டம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, அதை கண்டு யாரும் அஞ்ச தேவையில்லை என்று சொன்னார். சட்டத்தை ஆதரித்தார்கள். பிறகு தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டார்கள். அதை நாம் வரவேற்கின்றோம். அதே போன்றுதான் ஆம் ஆத்மி இந்த சட்டத்தை ஆதரித்தது. இப்போது ஆம் ஆத்மியின் நிலை என்னவென்று தெரியவில்லை. ஆம் ஆத்மி இப்போது எதிர்த்தால் அதையும் நாம் வரவேற்போம். ஏனென்று சொன்னால், தவறு செய்தவர்களை அதே தவறு இருந்தது. அந்த இலக்கங்களை வச்சு இந்த சட்டம் நிறைவேறாம செஞ்சிருக்க முடியும். அந்த தவறை அதிமுக செய்து விட்டதுங்கிறது தான் இன்னைக்கு. ஆமாம், அந்த கருத்தில் நான் உடன்படுகிறேன். அவர்கள் செய்தது மாபெரும் வரலாற்று தவறு. அந்த தவறை சிவசேனை செய்திருக்கிறது, ஆம் ஆத்மி செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படி செய்தவர்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்கின்ற போது நாங்கள் சிறுபான்மையினர் தளத்திலிருந்து வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், மற்றவர்களுக்கு இது ஒரு அரசியல் நடவடிக்கையாக இருக்கலாம், எங்களுக்கு இது வாழ்வுரிமை பிரச்சனை, பிறப்புரிமை பிரச்சனை. யாரெல்லாம் இந்த தவறை செய்தார்களோ அவர்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்கின்ற போது நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கின்றோம். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, சிவசேனையாக இருந்தாலும் சரி, ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி. ஏனென்று சொன்னால், பொது சிவில் சட்டத்தை 2002ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ஒரு பாஜக உறுப்பினர் கொண்டு வந்த போது அதே கூட்டணியில் இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிரமோத் மகாஜனுடைய வற்புறுத்தலையும் மீறி அதுக்கு எதிராக வாக்களித்தது. ஆனால் அந்த சமயத்திலே கூட்டணி தர்மத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அந்த பொது சிவில் சட்டத்தை, பாஜக தனிநபர் கொண்டு வந்த அந்த பொது சிவில் சட்ட மசோதாவை ஆதரித்து வாக்களித்தார்கள். அதை பற்றிய செய்திகளை நான் இப்போது உங்களிடம் காட்டுகிறேன். தினத்தந்தியில் வந்த செய்தி.
எனவே அந்த சமயத்தில் திமுக தவறு செய்தது என்பதற்காக தொடர்ந்து திமுகவை எதிர்க்க முடியாது. திமுக தன் நிலையை மாற்றிக்கொண்டு விட்டது. ஏதோ ஒரு கூட்டணி தர்மம் என்ற காரணத்தினால் அந்த தவறு செய்திருக்கலாம். நிலையை மாற்றிக்கொண்ட பிறகு நாங்கள் அதை ஆதரித்தோம், இப்போதும் ஆதரிக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த நாட்டிலே எந்த அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினர் விவகாரத்தில் தவறு செய்துவிட்டு பிறகு திருந்தி வருகின்ற போது அதை ஆதரிக்கக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இது எங்களுடைய பரிதாபகரமான நிலை, வேதனையான ஒரு நிலை. இதற்காக நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அன்று செய்துவிட்டீர்கள் என்று சொல்லி எப்போதும் எதிர்க்க நாங்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய பிறப்புரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். என்னுடைய இந்த கருத்தை இந்த அவையில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம். உங்களுடைய அரசியல் ரீதியாக அல்லது மனித உரிமைகள் ரீதியாக சட்ட ரீதியாக உங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கலாம். சிறுபான்மை தளத்திலிருந்து இதை நீங்கள் பார்த்தால் என்னுடைய இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். எங்களை பொறுத்தவரை யார் தவறு செய்தாலும் அது தவறுதான். தவறை திருத்திக் கொண்டு வருகின்ற போது அதிமுகவாக இருந்தாலும், சிவசேனையாக இருந்தாலும், ஆம் ஆத்மியாக இருந்தாலும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தேர்தல் அரசியல் என்பது வேறு, இது வேறு என்பதை தயவு செய்து இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். தேங்க்யூ சார். திரு பொன்ராஜ், உங்களுடைய இறுதி பார்வை. இப்போ அதிமுக மட்டும்தான் வாக்களிச்சுச்சா என்ன? பல கூட்டணி கட்சிகள் வாக்களிச்சிருப்பாங்க, அதிமுக மேல மட்டும் ஏன் பழி போடணும் அப்படின்றாங்க? இல்லை, இதில் ஒன்று பார்க்கணும். எந்த கட்சி வாக்களித்தாலும் சரி, நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன். அதாவது ஒரு ஆளுகின்ற அரசு மக்கள் விரோத சட்டங்களை தனது சுயநலத்திற்காக, தனது கட்சியின் கொள்கைகளுக்காக கொண்டு வரும் பொழுது அதை எதிர்க்க வேண்டிய கடமை அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் உண்டு. அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உண்டு. அப்போ நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் வாக்களித்தோம் என்று சொல்லக்கூடிய எந்த கட்சியையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது தான் எனது வேண்டுகோள். அதாவது என்றைக்கு அரசியல் கட்சிகள் தங்களது சுயநலத்திற்காக மக்களது உரிமைகளை பலி கொடுக்க தயாராக இருக்கிறதோ அந்த கட்சிகளை நம்பினால் உங்களது வாழ்வு, உங்களது எதிர்கால சந்ததியினுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஓகே, இதே உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். திரு லெனின், உங்களுடைய இறுதி பார்வை. நிச்சயமாக இந்திய சமூகத்தை மத ரீதியாக பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஆள்கிற பாஜக தொடர்ந்து கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய எல்லோரும் ஒருங்கிணைந்து நின்று இந்த அபாயத்தை நாம் எதிர்கொண்டாக வேண்டும். ஏனென்றால் இந்தியா என்பது பன்முகத்தன்மையின் மிகப்பெரிய ஒரு உருவம். அது பல மொழி பேசுகிற, பல இன மக்கள் வாழ்கிற, பல பழக்க வழக்கங்களை கொண்ட ஒரு கதம்பம். அந்த கதம்பம் இன்று குரங்கு கையிலே, அந்த மாலை அழகிய வண்ணங்களோடு கூடிய மலர்கள் மாலையை ஒரு குரங்கு கையிலே கொடுத்திருக்கிறோம். அது பீத்து எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன். ஓகே, திரு ராம்கி, உங்களுடைய இறுதி பார்வை. நண்பர் அன்சாரி சொல்லும்போது எங்களுடைய சிறுபான்மையினுடைய பிறப்புரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது என்ன தாக்கம்ங்கிறத அவர் தான் தொடர்ந்து அவர் விளக்கணும். என்னன்னா, இது சரியான புரிதல்கள் நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கு. இப்போ நீங்க இப்போ நிறைய இஸ்லாமியர்கள்ட்ட பேசும்போது அப்போ நீங்க இது மதத்தின் அடிப்படையில் இந்த இந்திய குடியுரிமை சட்டம் வரக்கூடாது அப்படின்னா, அப்போ அண்டை நாடுகளில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை இந்தியாவுக்குள் வர அனுமதிக்கலாம்னா இல்லைங்கிறாங்க. அதாவது முஸ்லீம்கள், பாகிஸ்தான் முஸ்லீம்களை இந்தியாவிற்கு அனுமதித்து அவர்கள் குடியுரிமை பெற்றுத்தராங்கன்னா அது இல்லை அப்படிம்பாங்க. அதாவது இதில் ரொம்ப சிக்கலாக இருக்குது, புரிதலில் பெரிய சிக்கல்கள் இருக்குது. இதை நம்ம இது ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவதாக சொல்லக்கூடிய அன்சாரி போன்றவர்களும் விளக்குவதில்லை, இது சட்டத்தை கொண்டு வருகிற பாஜகவும் விளக்குவதில்லை. அப்பப்போ அவங்க ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு என்ஆர்சி வந்ததுன்னா அதனால் மதத்தின் அடிப்படையில் என்ஆர்சி அமல்படுத்தப்படாது அப்படிங்கிற விளக்கத்தை பாஜக கொடுத்து வருகிறது. ஆனால் இந்த இந்திய குடியுரிமை சட்டத்துக்கும் என்ஆர்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற அந்த தெளிவு பாஜக தரப்பில் இல்லை. அதை முன்வைத்து தான் இஸ்லாமிய அமைப்புகளும் அது ஒரு ஒரு கிரே ஏரியா இருக்குதுன்றீங்க உங்களுடைய பார்வை. திரு சூர்யா சேவியர், உங்களுடைய இறுதி பார்வை. அதாவது பொதுவான ஒரு மதச்சார்பற்ற அரசியல் அமைப்பு சட்டத்தை வைத்து இந்தியாவை பாஜகவால் RSSஆல் ஆள முடியாது. எனவே அவர்கள் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை, அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய இந்த சட்டத்தை அடித்து நொறுக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதற்கு நாக்பூர் சட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்கிறார்கள். அந்த சட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த சட்டம். எனவே தோழர் லெனின் சொன்னது மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு படர்ந்த கொம்பு. அந்த இந்திய தேசம் என்பது ஒரு பட்டுக்கோட்டை எழுதிய பாடலே இருக்கு, அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும், கொம்பும் ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். அது 2024 நடக்கும்.
ஓகே, நன்றி. மிக அழகாக கவிதையோடு முடிச்சிருக்கிறீங்க. இதோட கேள்வி களம் இன்று நிறைவுக்கு வருகிறது. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.